அண்மை செய்தி, நாகையில் கடல் அலைகள் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. புயல் சின்னத்தால் கடல் அலைகள் வழக்கத்திற்கு மாறாக கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கடல் சீற்றம் காரணமாக மக்கள் யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். கள நிலவரம். வணக்கம். நாகையில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. வழக்கமாக வரக்கூடிய அந்த அலைகள் சுமார் 10 அடிக்கும் மேல் எழும்பக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் கருப்பையா காண்பிக்கிறார், நீங்களே நேரடியாக பார்க்கலாம். கடல் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை இங்கே நம்மால் உணர முடிகிறது. அதனால்தான் பொதுமக்களோ மீனவர்களோ கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மூலமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இந்த கடற்கரையில் மீனவர்கள் தங்களுடைய பணிக்காகவும், அதே போல பொதுமக்கள் காலையில் வாக்கிங் செல்வது, அதே போல குழந்தைகளோடு வந்து விளையாடுவது போன்றவை நடைபெறும். ஆனால் இன்று இந்த கடற்கரையில் யாருமே இல்லாமல் வெறிச்சோடி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த கடற்சீற்றம் தொடர்ச்சியாக நாளை வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக இந்த சீற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. இந்த இடத்தில், அதாவது தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி துறைமுகம், நாகையினுடைய துறைமுகம் பகுதி, அந்த கடற்கரையிலே இருக்கின்றோம். அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளான பட்டினச்சேரி, நம்பியார் நகர், அதே போல அக்கரைப்பேட்டை, செருதூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட அந்த கடற்கரையிலும் கூட வழக்கத்தை காட்டிலும் கூடுதல் அளவில் அலைகள் மேலே எழும்பி கீழே விழுவதாக குறிப்பிடுகிறார்கள். அதிக சப்தத்தோடு கடல் ஆர்ப்பரிப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். இந்த கடல் நீரினுடைய மட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி முதல் 15 அடி தூரத்திற்கு கூடுதலாக கரை நோக்கி வந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. இந்த சீற்றம் இரவு நேரத்தில் இன்னும் கூடுதலாக இருந்ததாகவும், தற்போது பொழுது விடிந்த பிறகு சற்று குறைந்திருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இன்று நேரம் செல்ல செல்ல மதியத்திற்கு பிறகு இன்னும் கூடுதலாக இருக்கும். காரணம், புயல் சின்னம் கரையை நோக்கி நகர்ந்து வர வர அந்த கடலினுடைய அலைகளுடைய உயரமும் கடல் சீற்றமும் கூடுதலாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கவோ, இளைஞர்கள் குளிப்பதற்காகவோ கடற்கரை பகுதியை நோக்கி வரக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் அவ்வப்போது தொடர்ந்து ரோந்து பணிகளும் நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் ஆபத்தான முறையில் யாரேனும் கடற்கரைக்கு செல்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்காக மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மறு உத்தரவு வரும் வரை அவர்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாகையினுடைய நிலவரம் என்பது தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகின்றது. தாழ்வான பகுதிகளில் பல இடங்களில் முழங்கால் அளவும், சில இடங்களில் முட்டி அளவிற்கும் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. மாவட்ட நிர்வாகம் இரவு பகல் பாராமல் தொடர்ச்சியாக தேவையான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.